Dear friends, welcome back to Nurses Profile channel. Christine Medical College Vellore, CMC Vellore ல இருந்து job notification வந்து ரிலீஸ் பண்ணி paramedical courses படிச்சு முடிச்சிட்டு ஜாப்காக வெயிட் பண்றவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. யாருக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்கை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணிருக்கேன். சிஎம்சி வெள்ளூரோட வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்களோட கேரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல கீழே போனீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற இன்னொரு பேஜ் இருக்கும். அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை இன்னொரு பேஜ்க்கு வந்து டைரக்ட் பண்ணும். சோ இதுலதான் என்னென்ன ஜாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் கார்டியாக் டெக்னீஷியன். இதுக்கு வந்து நீங்க பிஎஸ்சி இன் கார்டியாக் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 26,450 ரூபாய் சேலரி சொல்லிருக்காங்க. 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 16/6/2025 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து லெபார்டரி டெக்னீஷியன், பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான பே வந்து 20,000 சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் சொல்லிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 16/6/2025. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். இதுக்கு வந்து ஃபார்மா டி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 14/6/2025 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கிரிட்டிக்கல் கேர் தெரபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் தெரப்பி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சோ ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 9/6/2025 வரை கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து சோசியல் ஒர்க்கர், எம்ஏ சோசியாலஜி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 9/6/2025 வந்து லாஸ்ட் டேட். அடுத்து வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். சோ பிஎஸ்சி இல்லைன்னா எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 35 இயர்ஸ் அண்ட் பிலோ வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 7ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் இந்த போஸ்ட்டுக்கு. அதுக்கு அடுத்து வந்து எனி கிராஜுவேட், நீங்க என்ன ஒரு கிராஜுவேட் முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 4/6/2025. ஃபைனலா வந்து ஜூனியர் இன்ஜினியர், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 4/6/2025 வந்து லாஸ்ட் டேட். சோ அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரா பென் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது கிரிட்டிக்கல் கேர் தெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இந்த பென் சிம்பிளை என்ன செய்யுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு என்ன செய்யும் அப்படின்னா டைரக்ட் பண்ணும். சோ இதுல குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்கோம். கரெக்டா அந்த குவாலிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. சோ ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து டைரக்ட் பண்ணும். இது வந்து சிஎம்சியோட ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவோம். அது இருந்துச்சுன்னா அது இதுல போட்டு நீங்க வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். அது உங்ககிட்ட இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா இதுல கீழே கிளிக் ஹியர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் நம்பரை எடுத்துட்டு நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். இப்போ நியூ அப்ளிகண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஒன்று இருக்குல்ல, இதுல நியூ அப்ளிகண்ட் அப்படிங்கறது பேஜ்க்கு போய் ஒன் டைம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஃபுல்லா நீங்க வந்து உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்ளிகேஷன் அண்ட் கோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா போய் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிருங்க. இன்னும் இது மாதிரி உங்களுக்கு வேகன்சி வரும்போது அப்டேட் பண்ணுவோம் நம்மளோட சேனல்ல. சோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.